உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். என்னென்ன பண்ணியிருக்கிறோம், உதாரணத்திற்கு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்ட விரும்புகிறார். 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கத்தில் சப் அர்பன் ஹாஸ்பிட்டல் அரசு புறநகர் மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனா அது யாருடைய முயற்சி? அண்ணன் அரவிந்த் ரமேஷோடைய முயற்சி. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரை அணை ஏரி பகுதியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு இன்னைக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 1338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மண்டலங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த 2 மண்டலங்களில் 1283 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வழங்கல் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. திருவான்மியூர் முதல் புத்தண்டி வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்துருக்கு. பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் ரோடு, OMR ECR இணைப்பு சாலையில், KK சாலை, செம்மொழி சாலையில் இன்னைக்கு பெரும் மூடு மழை நீர் கால்வாய் பணி நடந்துட்டு இருக்கு. 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி, மெட்ரோ ட்ரெயின் பணிகள், இப்படி பல்வேறு பணிகளை நடத்தி கொடுத்துருக்கிறோம். கண்ணகி நகர், எழில்நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஆகிய இடங்களில் பூங்காக்கள், பார்க்கு, விளையாட்டு திடல், நூலகம், சமுதாய நலக்கூடம், சின்டெக்ஸ் டாக் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். சோழிங்கநல்லூர், செம்மொழி சாலை, பெருங்குடி, துரைப்பாக்கம் பகுதிகளில் சுங்கச்சாவடிகள், டோல் பூத்து அகற்றப்பட்டிருக்கு. இவ்வளவும் செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா?